அன்பானவர்களே, பெரிய மாமேதை அபுல் ஹசன் ஹர்கானி ரஹிமஹுல்லான்னு ஒருத்தர் இருந்தாங்க. சில நேரம் அவங்க பெரிய அவுளியாவாக இருப்பாங்க, வீட்டில் அமையிறது அந்த மாதிரி இருக்காது. அவர் அஜர்த்து ஆஜியார் முத்தவல்லி ஆட்டு பூட்டு எல்லாம் இருக்கும், வீட்டில் வேற மாதிரி இருக்கும். பகதாதிலிருந்து ஒரு பையன் வந்தார். எதுக்கு தெரியுமா? ஷேக்கை பார்க்கறதுக்கு. ஷேக் அபுல் ஹசன் ஹர்கானி ரஹிமஹுல்லா பெரிய ஆளு. காட்டில் உட்காந்து திக்ரு செஞ்சாங்கன்னா அவங்க கூட சிங்கமெல்லாம் திக்ரு செய்யும். அவர் உட்காந்து இருக்கிறப்ப சிங்கத்து மேலே இப்படி கை வச்சு உட்காந்துருப்பார். சமயங்களில் காட்டுக்குள்ளேருந்து சிங்கத்தில் உட்காந்து வருவார். அவர் வரலாறை படிக்கிறப்பவே எல்லாத்துக்கும் சிங்க நினப்புக்கு வரும். ஏன்னா கூடவே நீங்கள் ஒரு அட்டாச்சாகவே இருப்பார் சிங்கத்து கூட. அவ்வளோ பெரிய ஆள். பக்தாதிலிருந்து ஒரு பையன், ஒரு 20-30 வயசு பையன் கிளம்பி ஷேக்கை சந்திக்கலான்னு வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கதவை தட்டிட்டான். டபால்னு கதவை திறந்தது அந்த அம்மா உள்ளேருந்து. அது வேற மாதிரி அம்மா. அல்லாஹு அக்பர். என்ன இல்லை, ஷேக்கை சந்திச்சு துவா வாங்கிட்டு போன. உனக்கும் பழப்பில்லை, அவருக்கும் பழப்பில்லை, போ அங்கே இருப்பார் பாரு அப்படின்னு அங்கே காட்டுக்குள்ளே இருப்பாருன்னு துரத்தி விட்டுச்சு. அதிர்ச்சியாகி இந்த பையன், ஷேக்குக்கே இந்த நிலைமையா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே வர்றான். இப்படி ஒரு மனைவி கூட இவர் ஏன் வாழணும்? இவர் உலகத்தில் பெரிய ஷேக்கு. இவங்களை தேடி எல்லா நாட்டில் இருந்தும் ஆன்மீக ரீதியாக தேடிட்டு வர்றாங்க. இவர் இப்படி ஒன்றை வாழ்ற நினச்சிக்கிட்டே வர்றாரு. அந்த காட்டுக்குள்ளே நுழையிறாரு. சிங்கத்தோடு எதிரில் வந்துட்டு இருக்கிறாங்க. கூட சிங்கம் வருது, இவரும் வர்றாங்க. அது இந்த வளர்ப்பு நாயெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்கல்ல பல பேர் இன்னைக்கு, அந்த மாதிரி சிங்கம் வருது கூட. இவர் வர்றாரு. சலான் சொன்னார். இந்த பையனோட முகமே சரியில்லை. ஆன்மீகவாதிகளுக்கு முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட கேட்டாங்க, வீட்டுக்கு போனியோ? வீட்டுக்கு போனியான்னார். அவர் ஆமானார். அப்படி சொன்ன உடனே அந்த பையன் ஆரம்பிச்சுட்டான், இந்த மாதிரி ஒரு பொம்பளை ஏன் வச்சிருக்கணும் நீங்க மனைவியா? இதை தலா கூட வேண்டியதானே அப்படின்னார். 2 பதில் சொன்னாங்க. அழகான பதில். என்ன தெரியுமா? ரொம்ப வாய் அந்த அம்மா. ஆனால் ஓவராக அந்த அம்மா வாய் பேசும்போது நான் அமைதியாக இருந்துடுறதுனால தான் அல்லாஹ் வெளியில் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனையெல்லாம் என்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கான். வெளியில் சிங்கம், புலி, கரடி எல்லாம் என் கண்ட்ரோலில். ஏன் தெரியுமா? அந்த அம்மாட்ட நான் கண்ட்ரோலில். அப்புறம் சொன்னார், தலாக்கு விட்டுறலாமல்லன்னு கேட்டீல்ல, நான் விட்டுருவேன். ஆனால் எனக்கே நல்லா தெரியும், நான் தலாக்கு விட்டால் வேற எவனும் கட்ட மாட்டான். அந்த அம்மாவை வேற யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. ஆனால் என் பிள்ளைகளை அவன் நல்லா பார்த்துக்கிறான். அந்த வேலையை அவன் செய்யறா இல்லையா? அது நான் செய்ய முடியாது. நான் செய்ய முடியாது அந்த வேலையை. என் பிள்ளைகளை வளர்ப்பதில் அவள் சரியாக இருக்கிறாள். எனவே என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவள் மனைவியாகவே இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, டார்ச்சர் அதிகமாக இருந்தால் நீங்கள் அவுளியாவாகிறதுக்கு வாய்ப்புண்டு. சொல்ல முடியாது, நம்மெல்லாம் அவுளியாக்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு.